ஏசாயா 7வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஒரு ராஜாவை பற்றி பேசப்படுகிறது. ஆகாஸ் அரசன், யூதாவின் 11வது அரசன். ஒரு போர் சூழல் யூதாவிலே ஏற்படுகிறது. சிரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஒன்றிணைந்து கொண்டு யூதாவை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ஆகாஸ் அரசன் மீது போர் தொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஆகாசுடைய மனம் எப்படி இருந்தது என்று 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அவன் நடுக்கத்தால் அசைந்து கொண்டிருந்தான். அவன் மட்டுமல்ல, அவன் ஆட்சியின் கீழ் இருந்த அத்தனை மக்களும் அச்சத்தில் இருந்தார்கள். இந்த அச்சத்தில் இருக்கின்ற போது தேவன் எனக்கு பக்கபலமாக இருப்பார், அவர் வாக்கு பண்ணினவர், என் முன்னோருக்கு வாக்கு பண்ணினவர், அந்த வாக்கை அவர் மாற மாட்டார், எனக்கு உதவி செய்வார், இந்த இக்கட்டு நாளில் எனக்கு உதவி செய்வார் என்ற எண்ணம் ஆகாசுக்குள் எழவில்லை. ஆனால் ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கின்றவர். நாம் அழைக்க மறந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய மறவாதவர். அதைத்தான் இங்கே ஆகாசுக்கும் ஆண்டவர் செய்கின்றார். தன்னுடைய தாசனாகிய ஏசாயாவை அங்கே அனுப்புகின்றார். அனுப்பி சொல்லுகின்றார் 6வது வசனத்திலே, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், நீ பயப்படாதே, இந்த சிரியர்களுக்கும் இந்த இஸ்ரேலருக்கும் நீ பயப்படாதே, நீ பயப்படாமல் அமர்ந்திரு. அவர்கள் வெறும் புகைகிற கொள்ளிக்கட்டைகள் தான். சற்று நேரத்தில் அந்த புகை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் என்று நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கின்றார். நீ பயப்படாதே, அவர்களுடைய உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம் என்று நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கின்றார். இதற்கு பின்பாவது ஆகாஸ் மனம் திரும்பி இருப்பான் என்று நினைக்கிறீர்களா? அடுத்தும் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்டு விசுவாசியாவிட்டால் நீ நிலை நிற்க மாட்டாய் என்று மீண்டும் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கின்றார். அப்பொழுதும் ஆகாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆண்டவர் திரும்பவும் கேட்கின்றார், சரிப்பா, நான் சொல்லியும் நீ நம்ப மாட்டேன்ற. 2 அரசர்களை பார்த்து நீ பயப்படாத, அவங்க 2 பேரும் கலந்து பேசி ஒற்றுமையா உன் மீது போர் தொடுத்து வருகிறார்கள் என்பதை குறித்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். அப்பவும் நீ நம்பல. என்ன அடையாளம் இருந்தா நீ நம்புவ? அதை நீயே கேளு. நான் அடையாளம் கொடுக்கல, நீயே கேளு. வானத்திலாகிலும் கடலின் அடிகளாயிலும் எதை வேணாலும் கேளுப்பா அடையாளமா. எந்த அடையாளத்தை கொடுத்தா நீ நம்புவேன் நான் உன் கூட இருக்கிறேன்னு? நான் வாக்கு மாறாத தேவன் என்பதை எப்பொழுது நம்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆகாசிடம் மீண்டும் கேட்கின்றார். அப்பொழுது ஆகாஸ் சொல்லுகின்ற பதில், நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு ஒரு துணிச்சலான பதில். அடுத்து சொல்கிறார், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். இது கர்த்தர் மேல இருக்கிற பற்றுனால் சொல்லல, பக்தியினால சொல்லல. கர்த்தர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தரை பற்றிய பயம் அவனுக்குள் இல்லை. ஆனால் மேய்ப்பூச்சாக அவன் சொல்லுகின்றான், நான் கர்த்தரை பரீட்சை பார்க்கலாமா? நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு ஈடு உண்டா? ஆனால் மனசுக்குள்ள நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைப்போம்ல. இந்த மன எண்ணத்துல தான் ஆகாஸ் இங்கே பேசுறாரு. நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன். அப்போ ஏசாயா சொல்றாரு, யூதா ஜனங்களே, மனிதர்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது தேவனையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. நீ எவ்வளவு நாள் ஏமாற்றி கொண்டிருப்பாய்? மனிதர்களை ஏமாற்றி விடலாம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி மனிதர்களை ஏமாற்றி விடலாம். ஆனால் தேவன் உன் உள்ளத்தை அறிகிற தேவன். நீ உள்ளத்தில் என்ன வைத்துக் கொண்டு வாயில் பேசுகிறாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவரை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. அதனால் ஆண்டவரே சொல்லுகின்றார், நீ கேட்க மாட்டப்பா, நானே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். நீ கேட்க மாட்ட, நானே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். என்ன அடையாளம்? 14வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுதான் அந்த அடையாளம், இதுதான் அந்த அடையாளம். இந்த அடையாளத்தை கொடுத்த பின்பும் ஆகாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நடந்தது என்ன? அவன் காலத்தில் அந்த அடையாளம் நிறைவேறவில்லை. ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணிவிட்டார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கின்றவர். மனிதனுடைய வார்த்தை காலம், இடம், சூழ்நிலை, மனநிலை குறித்து மாறுகின்றது. ஒரு சொல்
அவன் இன்று ஒரு வார்த்தை பேசுவான், நாளை ஒரு வார்த்தை பேசுவான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் வரை நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். இந்த வார்த்தையை ஆகாசுக்கு கொடுக்கின்றார். அவன் விசுவாசியாததினால், தேவனை பற்றிய பயம் அவனிடம் இல்லாததினால், அவன் கீழ்ப்படியாததினால் அவன் காலத்தில் இந்த வாக்கு நிறைவேறவில்லை. 700 ஆண்டுகள் கழித்து மரியாளுக்கு இந்த வாக்கு கொடுக்கப்படுகிறது. மரியாளுக்கு இந்த வாக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரை நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் கூப்பிட தயங்கினாலும், கூப்பிட மறுத்தாலும் ஆண்டவர் அவராகவே முன்வந்து நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஆபத்து நாளில் யாரை தேடுகிறோம்? நம்முடைய இக்கட்டான நேரத்தில் யாரை தேடுகிறோம்? நம் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நான் அதை முடித்துக் கொள்வேன், எனக்கு உறவுகள் பக்கபலமாக இருக்கின்றது, எனக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை தெரியும் என்று உலக பிரகாரமான சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது, நான் உனக்காகவே, உன் நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறேன், உனக்காகவே வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ என்னை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக லூக்கா 1வது அதிகாரத்தில் இந்த பகுதிக்கு நான் கொடுக்கின்ற தலைப்பு முன் குறிக்கப்பட்ட மரியாள். முன் குறிக்கப்பட்ட மரியாள். இந்த முன் உரைக்கப்பட்ட வாக்குக்காகவே முன் குறிக்கப்பட்ட மரியாள். இவை பெற்றவளே வாழ்க. ஏன் அத்தனை பெண்கள் இருக்கின்ற போது மரியாளுக்கு மட்டும் இந்த ஒரு விசேஷித்த வாழ்த்து தேவதூதரிடமிருந்து கிடைக்கிறது? என்ன கிருபை! இந்த மங்கள வாக்கு சொல்வது என்ன? அது கிருபையின் வெளிப்பாடை சொல்லுகிறது, சத்தியத்தின் நிறைவேறுதலை சொல்லுகிறது, துன்ப நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தியை சொல்லுகின்றது. இங்கே மரியாளை பார்த்து கேப்ரியல் தூதன் சொல்லுகின்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதே வாழ்த்தை எலிசபெத்தும் சொல்லுகின்றார். ஏன் மீண்டும் மீண்டும் மரியாளுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், அவள் எந்த வகையில் அதற்கு தகுதியானவளாக இருந்தார் என்று சொன்னால் 3 காரியங்கள் அவரிடம் காணப்பட்டது. முதலாவது, ஆகாசிடம் காணப்படாத 3 காரியங்கள். கீழ்ப்படிதல் அவரிடம் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்படின்னா எதுக்கு 2 தடவை கொஸ்டின் கேட்குறாங்க? இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்தாள். அது சந்தேகத்தின் சிந்தனை அல்ல. எல்லா பெண்களும் இருக்கும்போது நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்களே ஏன்னு மனசில் நினைக்கிறது. 2வது கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை, ஒரு கேள்வி. தேவனால் முடியும் என்று சொன்னவுடன் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் அவரிடம் காணப்பட்டது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த தொடர் ஒரு சாதாரண தொடர் கிடையாது. ஒரு சாதாரண தொடர் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு மரியாளுக்கு எப்படி அந்த தகுதி கிடைத்தது என்று சொல்லும்போது தூய அகஸ்டின் சொல்லுகின்றார், இயேசுவை கருவிலே கருத்தரிப்பதற்கு முன்பாக மரியாள் தன் இருதயத்தில் விசுவாசத்தை கருத்தரித்திருந்தாள் என்று சொல்லுகின்றார். அந்த விசுவாசம் அந்த கீழ்ப்படிதலை மரியாளுக்குள் கொண்டு விடுகிறது. நான் அடிமை என்று சொல்லுகின்றார். இவள் வாழ்கின்ற ஊர் கூட இதுவரை யாருக்கும் தெரியாது. பழைய ஏற்பாட்டிலே எங்குமே நாசரேத் என்ற ஊர் பேசப்படவே இல்லை இதுவரை. அப்படி ஒரு அறியப்படாத ஒரு ஊரில் இருந்து ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து தேவதூதன் வந்து வாழ்த்துகிறார் என்றால், அவள் சொல்கிற இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுவது ரோம பேரரசுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால். அவர் சொல்லுகின்றார், தேவதூதர் சொல்லுகின்றார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் அரசியல் மாற்றம், ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது. ஆண்டு கொண்டிருக்கிற ரோம பேரரசு வீழ்ச்சி அடைய போகிறது என்று அர்த்தம். அதற்கு ஒரு துணிச்சலாக ஒரு பெண் சொல்லுகின்றார்,
நான் ஆண்டவருக்கு அடிமை, ரோம பேரரசை வீழ்த்துவதற்கு நானும் தேவனுக்கு உதவியாக இருக்கிறேன் என்று ஒரு பெண் வாக்குமூலம் கொடுக்கிறாள். ஒரு புரட்சிகரமான வார்த்தை என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக மரியாளுடைய பாடல் இடம்பெறுகிறது. எல்லா நற்செய்தி நூல்களும் எழுதப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்ட நற்செய்தி என்று அவருடைய பாடலை இறையியலாளர்கள் போற்றுகிறார்கள். அவள் சாதாரண தொட்டில் குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்ற சமூக கட்டமைப்புக்குள் அடங்கி நிற்கின்ற ஒரு பெண் கிடையாது மரியாள். தேவனால் திறந்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான பெண் மரியாள். அவள் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவளுக்கு தெரியும் தான் வாழ்கிற கலாச்சாரம் எப்படிப்பட்டது, தன்னை எப்படி நடத்தும் என்பது தெரியும். யாரிடமும் அனுமதி கேட்கவில்லை. நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? இப்போதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது, வருங்கால கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன், அவங்க யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல. தேவனுடைய வார்த்தை அது என்ன ஆனாலும் எந்த காலகட்டமானாலும் அது நிறைவேறும், அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று வாக்குமூலம் கொடுக்கின்றார். ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறது. அது அவளுக்கு தெரியும். திருமணம் ஆவதற்கு முன் ஒரு பெண், கன்னி பெண் கர்ப்பவதியானால் அவள் வாழ்கின்ற கலாச்சாரம் அவளை கல்லெறிந்து கொல்லும் என்பது தெரியும். ரோம பேரரசுக்கு எதிராக ஒரு இளம் பெண் எதிர்த்து நிற்கிறார் என்றால் ரோம பேரரசு எந்த வகையில் அவளை துன்புறுத்தும் மரண தண்டனைக்கு ஆளாக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனாலும் துணிந்து சொல்லுகிறார், நான் இதோ ரோமனுக்கு அடிமை அல்ல, என் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்லுகின்றார். அந்த துணிச்சலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருடைய ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் கிடையாது. ஏதோ ஆலயத்திற்கு வந்துவிட்டு போற ஊழியம் கிடையாது. அதில் சந்திக்கின்ற பாடுகள் அதிகம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு சாதாரண பெண்ணை தேர்ந்தெடுக்காமல் ஒரு துணிச்சல் உள்ள அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய பணிக்காக. அந்த கீழ்ப்படிதல் அவளை கிருபை பெற்றவள் என்று வாழ்த்து பெற வைத்தது. இரண்டாவதாக அவளிடம் இருந்தது தாழ்மையின் குணம். என்ன சொல்லுகின்றார்? இரட்சகர் பிறப்பார் என்று சொன்னவுடன் அவள் சொல்லுகின்ற வார்த்தை, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. தேவனே எனக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார் என்றவுடன் அவளுக்கு பெருமிதம் வரவில்லை. இந்த இருக்கிற பெண்களில் எல்லாம் நான் பரிசுத்தவான், ஆகவேதான் எனக்கு அந்த வாழ்த்து வந்திருக்கிறது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மரியாள் நினைக்கவில்லை. அவள் சொல்லுகின்ற காரியம் என்ன? என் இரட்சகர் என்று சொன்னால் இயேசுவின் மீட்பின் பட்டியலில் முதலாவது பாவியின் பெயர் எனது பெயர் என்று என்னை தாழ்த்துகிறாள். அவள் ஒரு நாளும் பெருமிதம் கொள்ளவில்லை. நான் பரிசுத்தவான், அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லவில்லை. வேறு யாரும் என்னை போல் தகுதி படைத்தவர்கள் அல்ல, அதனால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லவில்லை. நான் பாவி என்று அறிக்கையிடுகிறார். என் இரட்சகர், அந்த பட்டியலில் முதலாவது இடம்பெற வேண்டியது என்னுடைய பெயர் என்று தன்னை தாழ்த்துகிறாள். அந்த தாழ்மைதான் அவளுக்கு அந்த கிருபையின் வாழ்த்தை பெற்று தந்தது. அந்த தாழ்மை நம்மிடம் இருக்கிறதா? ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைத்து விட்டால் கூட ஏதோ பெருசா ஒரு சாதிச்சிட்ட மாதிரி நம்ம ரொம்ப கர்வத்தை நம்ம உடனே ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மை. ஆண்டவர் என்னை தேடி வந்து வாழ்த்தி இருக்கிறார். ஊர் பேர் தெரியாத இடத்தில் இருக்கின்ற என்னை தேடி வந்து வாழ்த்தி இருக்கின்றார். நான் ஏதோ அரண்மனையில் வாழ்கின்ற பெண் அல்ல, காலனி ஆதிக்கத்தில் ஊர் பேர் அறியப்படாமல் இருக்கின்ற ஒரு பெண். நான் பாவி, என்னை தேடி வந்து வாழ்த்திருக்கின்றார் என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்துகிறாள். அடுத்து அவர் சொல்லுகின்ற காரியம் எல்லாம் என்று பாருங்க. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னோட அடிமை நிலையை அவர் நோக்கி பார்த்திருக்கிறாரு. வல்லமையுடையவர் மகிமையான, நான் தகுதி கிடையாது, வல்லமையுடையவர் எனக்கு அதை செய்திருக்கிறார். எல்லாம் தேவனை உயர்த்துகின்ற வார்த்தை, தன்னை தாழ்த்துகின்ற ஒரு வார்த்தை. மூன்றாவதாக அவரிடம் காணப்பட்டது விசுவாசம். எத்தகைய விசுவாசம் தெரியுமா? அந்த பாடலை நீங்கள் படித்து பார்த்திருந்தால் தெரியும். அந்த பாடலை முதலாவது சொல்லுவது எல்லாம் தன்னை பற்றி, இரண்டாவது அவள் சொல்லுவது பொருளாதார நிலை, நாட்டின் பொருளாதார நிலை, அரசியல், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஒரு பெண் அரசியலை பேசுகின்றாள். அதில் சொல்லுகின்றார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார், தாழ்மையானவர்களை உயர்த்தினார், அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு.
இனிமே நடக்க போறதில்ல. அதுதான் விசுவாசம். இனிமே நடக்க போகுது அப்படின்றது இல்ல. என்ன பெரிய விசுவாசம் தெரியுமா? இந்த செய்தியை கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது, ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி விட்டது, இனிமேல் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அதுதான் விசுவாசம், உறுதியான விசுவாசம். எல்லாம் நடந்து முடிந்து விட்டதாகவே அவள் பாடுகிறாள். அந்த விசுவாசம் நமக்கு வருமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா சொல்லிட்டு ஆலயத்தில் அந்த ஜெபத்தை வச்சுட்டு வீட்டில் போய் இந்த விஷயமா யாரை பார்க்கலாம்? அவரை பார்க்கலாமா? உங்களை பாருங்கன்னு எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்குறீங்களா? நம்ம விசுவாசம் அப்படிதான். ஆனா இங்க மரியாள் சொல்லுகிறார், எல்லாம் நடந்து முடிந்தாயிற்று. அந்த விசுவாசம், எல்லாம் நிறைவேறியதாக நம்புகின்ற அந்த விசுவாசம், இந்த 3 குணங்கள் தான் ஆகாசை தவிர்த்து 700 ஆண்டுகள் கழித்து மரியாளின் வாழ்க்கையில் அது மங்கள வாக்காக நிறைவேறுகிறது. அவனுடைய காலத்தில் அது வாக்குறுதியாகத்தான் இருந்தது. என்றைக்கு மரியாள் விசுவாசித்தாலோ, கீழ்ப்படிந்தாலோ, தன்னை தாழ்த்தினாலோ, அவளுக்கு அந்த வார்த்தை மங்கள வார்த்தையாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த திருமறையிலே வாக்குறுதிகள் அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதி எனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் இந்த 3 பண்புகளை வைத்திருந்தால் அந்த வாக்குறுதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் மங்கள வாக்குறுதிகளாக மாறும், அது நிறைவேறும். ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதுதான். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் அந்த 3 பண்புகளை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த வாக்குறுதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் மங்கள வாக்குகளாக மாறும். கிருபை பெற்றவர்களே என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் வாழ்த்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரின் வாழ்த்தை நாம் பெற முடியும். 3ஆவதாக, காக்கப்பட வேண்டிய மங்கள வாக்கு. லூக்கா 11வது அதிகாரம் 27, 28 சொல்லப்படுகிறது. 27 ஒரு பெண் இயேசுவிடம் சொல்லுகிறார், உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட மார்புகளும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் இயேசு சொல்லுகின்றார், அப்படியானாலும் அது உண்மைதான், ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். மரியாள் பாக்கியவான் தான், இல்லைன்னு சொல்லல, அதை இறுதி வரை அவர் காத்து வந்தால் பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறைமுகமாக அவர் சொல்லுவது அதுதான். ஏனென்றால் பிறப்பின் செய்தி மகிழ்ச்சிகரமானது. ஒரு இரட்சகர் என் வயிற்றிலே பிறக்கிறார் என்பது மகிழ்ச்சிகரமானது. அந்த நேரத்தில் அவள் சொல்லுவது பாக்கியம் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இனிமேல் தான் பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளில் அவள் அந்த வார்த்தையை காத்து கொள்வாரா? அப்படி காத்து கொண்டால் அதிக பாக்கியம், அதிக பாக்கியம். இங்கே மரியாள் இயேசுவின் பிறப்பின் செய்தியை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஒரு புரட்சிகரமான ஒரு பாடலை பாடுகின்றார். ஆனால் இயேசு பிறந்து 8வது நாள் ஆலயத்திற்கு எடுத்து செல்லும் போது ஒரு மங்கள வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை கேட்கின்றார். ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அதே இன்ப செய்திகளை கேட்ட செவிகள் இப்பொழுது ஒரு துன்பகரமான ஒரு செய்தியை கேட்கிறது. சூனேமியால் கதையை நீங்கள் படித்திருப்பீர்கள். குழந்தை இல்லாமல் இருந்தவள் தான். எலிசாவுக்கு உதவி செய்ததன் மூலம் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்து அவருக்கு குழந்தை கிடைக்கிறது. அந்த கிடைத்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்தவுடன் சூனேமியால் எலிசாவை தேடி ஓடி சென்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்ககிட்ட குழந்தை கேட்டனா? நீங்களா தான் வந்து கொடுத்தீங்க, இப்போ அந்த குழந்தையவே எடுத்துக்கிட்டீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கோபப்பட்டு, ஒரு தாய்மை உணர்வில் அவள் கோபப்பட்டு கேட்கிறாள். ஆனால் மரியாள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எந்த கோபமும் படவில்லை. அவளுக்குள் அதே வேதனை இருந்திருக்கும். சூனேமியாளுக்குள் இருந்த வேதனை மரியாளுக்குள்ளும் இருந்திருக்கும். பிறந்து 8 நாள் தானே ஆகிறது, என் பிள்ளையை பற்றி இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட வேண்டுமா என்று மனத்திற்குள் அவள் ஒவ்வொரு நாளும் மரண வலியை அவள் அனுபவித்திருந்திருப்பாள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த புனித வாரத்தில் தான் அதிக பாடுகள். ஆனால் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளில் இருந்து மரண வேதனை, மரண வலி. எப்படி தாங்கி இருப்பாள் மரியாள்? யோசித்து பாருங்கள்.
வெளிக்காட்டவே இல்லை. காரணம், அவள் தைரியமான பெண். அவள் இந்த இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் அவள் சுயநலவாதியாக இருந்திருப்பாள். அவளுக்கு தெரியும், இது எனக்கான போராட்டம் அல்ல, இது ஒரு ராஜ்யத்திற்கு இடையிலான போராட்டம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதற்கான போராட்டம். அதில் என்னுடைய சுயநலத்தை அங்கே நான் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அந்த உணர்வுகளை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி இருந்தாள். மனதிற்குள்ளே அழுது கொண்டிருந்தவள், வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் அழுது கொண்டிருந்தவள் மரியாள். அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தில் இயேசுவின் அந்த சிலுவை அண்டையிலேயே தாய் நின்று கொண்டிருக்கிறாள். எந்த ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை இவ்வளவு பாடுகளை அனுபவித்து சாகும்போது அவள் தைரியமாக அங்கே நிற்க முடியும்? அவர்களால் அதை பார்க்க முடியாது. தாங்கிக் கொள்ளுகிற மனநிலை சாதாரண உலக பிரகாரமான உணர்வுகள் உள்ள தாய்க்கு இருக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பார்கள், அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறி இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலும் அந்த உணர்வுகளை அவள் மனதிற்குள் அழுது கொண்டவராக, அந்த இடத்திலும் இயேசுவின் ஊழியத்தில் ஒரு துணையாக நின்றவர் மரியாள். காரணம், அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது சாதாரண கையெழுத்தல்ல, இறுதி வரை காப்பாற்றப்பட வேண்டிய கையெழுத்து. அந்த கையெழுத்தில் நான் வழி விலகி போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை அது நிச்சயமாக நிறைவேறும். ஏசாயா 55:10-11 சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது வெறுமையாய் திரும்புவதற்கு நான் காரணமாக இருந்துவிடக் கூடாது. அது நிறைவேறும். அது வெறுமையாய் திரும்புவதில்லை. மழை எப்படியோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் மரியாள் இறுதி வரை நிலைத்திருந்தார். எவ்வளவு உயிரை ஊடுருவுகிற அத்தனை துன்பங்களிலும் அவர் அந்த கேள்வியை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க துணிகின்ற அந்த கேள்வியை அவர் முன் வைக்கவே இல்லை. எல்லாவற்றிலும் சகித்து கொண்டு மனதில் அழுது கொண்டு இறையரசை நிறுவுவதற்கு தன்னை ஒரு பங்காளியாக, ரோம பேரரசுக்கு எதிரான ஒரு புரட்சியாளராக மரியாள் அங்கே தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த பிறகு அப்போஸ்தலர்கள் கூடுறாங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, அந்த இடத்திலும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவர்கள் மத்தியில் மரியாளும் இருந்தார். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் மரியாளும் கடைசி வரை தரித்திருந்தார். அந்த வார்த்தையில் ஒரு தடவை போட்ட சைன் பின்வாங்கவே இல்லை மரியாள். அவ்வளவு துணிச்சலான ஒரு பெண். எந்த சமூக கலாச்சார கட்டமைப்புகளும் அவரை கட்டுப்படுத்தவில்லை. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சாதாரண எளிய பெண்ணாக மரியாள் இருந்ததில்லை. இறை திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்திலும் தன்னை பங்காளியாக ஆக்கி கொண்டவர் மரியாள். இந்த மங்கள வாக்கு திருநாளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் இதுதான். இக்கட்டு நாளிலே நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மரியாள் என்னை விசுவாசித்தாலே, எனக்கு கீழ்ப்படிந்தாலே, எனக்காக தன்னை அர்ப்பணித்தாலே, அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள், கிருபை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.